அடக்கம் பண்ணலாம். கொஞ்சம் பேர் யார் பெட்டி வாங்க போறா? சுத்தி இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது அவன் எழுந்து. ஆமா, எப்படி இருந்திருக்கும்ல? செத்துட்டான் நினைக்கிறாள், திடீர்னு எழும்புனா. அவன் எழுந்து பட்டணத்துக்குள், ஹாஸ்பிட்டலுக்கு போனான்ல, பட்டணத்துக்குள். ஏன்? காலம் என்ன வரல. காலத்தை நிர்ணயிக்கிறவங்க உன்னை பகைக்கிற ஜனம் அல்ல. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 28 எடுக்க வேண்டாம், டைம் ஆயிட்டு. 28 பவுல் கையில ஒரு பாம்பு கடிக்கும் போது எல்லாரும் இவன் இப்போ எப்படி சாவானா? வீக்கங்கட்டு. அதுவும் அவங்களே தீர்மானிக்கிறாங்க அவர் எப்படிதான் சாவாராம். வீக்கங்கண்டு அவர் அல்லது சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்துட்டே இருந்தாங்க. இப்படி பார்த்துட்டே இருந்தாங்களாம், பார்த்துட்டே இருந்தாங்க. எங்க அப்பாவை இப்படிதான் வந்து ஒரு நாய்க்கு அடிச்சிட்டு ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்தில். அப்போ இத்தனை நாளுக்குள்ள அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லுவாங்கல்ல, அந்த நாயும் சாவக்கூடாது. அந்த நாய் செத்துட்டான் கொஞ்ச நாள்ல. அதனால அந்த குறிப்பிட்ட டைம் வரும்போது ஏதோ ஆயிரம்னு சொல்லிட்டு கொஞ்சம் சகோதரர்லாம் சேர்ந்து நைட் இருந்து அப்படி எங்க அப்பா அப்படி பார்த்துட்டே இருந்தாங்களாம். ஏன்னா அந்த டைம் நைட்டு 1 மணி. அவங்க பார்த்துட்டு அவங்க தூங்கிட்டாங்க. எங்க அப்பாவும் தூங்கி அடுத்த நாள் காலையில் எழுப்பி அவங்கள எல்லாரும் போய் எங்க அப்பா எழுப்பினது எல்லாம் பயந்து. அவன் எங்க முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின் அழகான முடிந்ததென்று அவர் தான் டிசைட் பண்றார். டொமிஷியன் என்கிறவன் யோவானை பத்மு என்கிற தீவுல தூக்கி போட்டான். சரித்திரம் சொல்லுகிறது அவனை எண்ணெயில தூக்கி போட்டாங்க, சாகல. விஷம் கொடுத்து பார்த்தாங்க, சாகல. இப்ப அவனுக்கு கொடுத்த மரண தண்டனை தான் பத்மு தீவு. ஆண்டவர் அங்க வந்து கையை காட்டி கொடுக்கிறார். ஏன் அவனால உன்னை கொல்ல முடியல தெரியுமா? மரணத்தின் திறவுகோலும் பாதாளத்தின் திறவுகோலும் என் கையில தான். ஹல்லேலூயா. 4 ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பார். ஏற்ற காலத்தில். ஏசாயா 60:22 ஏற்ற. அப்போ காட் வந்து ஒரு டைமை செட் பண்ணி தான் வச்சிருக்கார். அவசரப்படுத்தி அவரை செய்ய வைக்க முடியாது, தாமதித்து ஏற்ற காலம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்